அனைவருக்கும் வணக்கம். E-Learn Profile Context for 27th November. ஸோ எஸ்டர்டே உடைய கான்டெக்ட் ப்ரிப்பரேஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்த மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு இது அபவ்ல ரிஜெக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா வந்து பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னு பேசியிருந்தோம். மார்க்கெட் இதுக்கு அபவ்ல ஓப்பன் ஆகி என்ன பண்ணுச்சு, ரிஜெக்ட் ஆகி உள்ளே வந்தாச்சு. நிஃப்டி இந்த புவர் ஹையை மார்க்கெட் கிளியர் பண்ணலன்னா இன்சைட் ப்ரொஃபைலாக இருக்கும், பேலன்ஸ் பண்ணும். அப்புறம் இந்த லோலாம் வந்து நல்ல ஒரு டிமாண்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு பேசணும். அதுதான் வந்து இன்னைக்கு நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒருத்தர் லைவ்ல வந்து உங்களுக்கு சொல்லணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணால் வரும். ஓகேங்களா? இதில் வந்து நான் சொல்கிறதுலாம் கிடையாதுங்க. மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன், என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் மார்க்கெட் கொடுத்ததோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த இன்ஃபர்மேஷனை ஃபாலோ பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? இதில் வந்து நாங்கள் சொல்கிறதுனால அப்படி நடக்குது இவங்க அப்படிலாம் யாருக்கும் எந்த கிரெடிட்டும் கிடையாது. மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ண தெரிஞ்சோன்னா மார்க்கெட்டில் நம்ம சர்வே பண்ணலாம். மார்க்கெட்டில் நம்ம சர்வே பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டில் நமக்கு ப்ராஃபிட் வரும். அப்போது என்ன பண்ணணுன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். சரிங்களா? ஓகே. ஸோ கான்டெக்ட் ப்ராக்டிஸ் பண்ணுன்றவங்க என்ன பண்ணுங்க, இதோடைய ஃப்ளோவை அழகாக ரெகுலராக சார்ட்டோட கம்பேர் பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு டெஃபினட்டாக கான்டெக்ட் ப்ராக்டிஸ் வந்துடும். சேம் மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய நாலேஜஸ் வேணும்னா இந்த வீடியோஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்துட்டு சீக்கிரம் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா நான் நம்பர் ஆஃப் வியூஸ் பார்த்துட்டே இருக்கிறேன். ஸோ இதில் நம்பர் ஆஃப் வியூஸ் கரெக்டான ஒரு நம்பர்ஸ் வரும்போது நான் அடுத்த லெவல் ஆஃப் இங்கே உங்களுக்கு தேவையான லேர்னிங்ஸை இங்கே நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நவ் வி கோ அண்ட் சி ஃபார் கான்டெக்ட் ஃபார் 27th November. ஃபஸ்ட்டு வந்து மந்த்லி ப்ரொஃபைல். ஸோ மந்த்லி ப்ரொஃபைலில் நம்ம என்னென்னலாம் மார்க் பண்ணி வச்சுருந்தோன்றதை ஒரு ஸ்லைட் ஒரு குயிக் கிளான்ஸ் போட்டலாம். ஸோ இது வந்து அக்டோபர் மந்தோட ப்ரொஃபைல். ஓகே, நீங்கள் நினைக்கலாம் என்ன இவர் டெய்லி இதே திரும்ப திரும்ப காமிங்க, திரும்ப திரும்ப படிக்க படிக்க தான் நம்ம மனசில் இது பதியும். ஓகேங்களா? இது வந்து விஷுவல் ரெஃபரன்ஸ். என்னது விஷுவல் ரெஃபரன்ஸ்? இங்கே நம்ம எந்த இண்டிகேட்டர் அதெல்லாம் எதுவும் பண்ண, இது வந்து கண்ணு வந்து பயிற்சி எடுக்குது. ஓகேங்களா? இன்சைட் ப்ரொஃபைலாக தான் பேங்க் நிஃப்டி இருக்குது. இந்த ஹையை மார்க்கெட் கிளியர் பண்ணணும், பண்ணலை. ஓகேங்களா? இங்கேருந்து வந்த ரேலி, இந்த டிமாண்ட்லேருந்து வந்த இந்த ரேலி என்னது, உங்களுக்கு ஒரு புல் பேக் ரேலி. மார்க்கெட் வந்து புல் பேக் ரேலி எடுத்தது. இந்த புல் பேக் ரேலியிலேருந்து உங்களுக்கு மண்டே உடைய ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி என்ன பண்ணிச்சு, இன்னைக்கு இன்சைடு வந்துடுது. ஓகேங்களா? அப்போ என்னங்க சொல்லுது, இந்த பர்டிகுலர் புவர் ஹை, ஐ மீன் வீக்கர் ஹைன்னு சொல்லுவோம், இந்த வீக்கர் ஹையை மார்க்கெட் என்ன பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஃபைன். இது வந்து அப்போ மொத்தத்தில் உங்களுக்கு ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ மந்த்லி ப்ரொஃபைல் போகும்போது மந்த்லி ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஃபைன், அவ்வளோதான். அதே மாதிரி நிஃப்டி பார்க்கும்போது உங்களுக்கு லாஸ்ட் மந்தோட ப்ரொஃபைலுக்கு பிலோவில் இனிஷியேட்டிவ் செல்லிங், அதுக்கப்புறம் டிமாண்ட்லேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு புல் பிளாக் ரேலி. அந்த புல் பேக் ரேலி அந்த பர்டிகுலர் கரண்ட்டு மந்தோடைய ஹையை ஒன்றும் கிளியர் பண்ணலை. நல்லா நோட் பண்ணுங்க, ஹையை ஒன்றும் கிளியர் பண்ணல. இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டாப் ஆக்ஷன் இன்னைக்கு இன்சைடு ப்ரொஃபைலாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் வீக்கர் ஹையை மார்க்கெட் ஒன்றும் கிளியர் பண்ணலை. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் பண்ணுறாங்க. கரெக்டுங்களா? இது வந்து மந்த்லி ப்ரொஃபைலில் கிடைச்சிக்க ரெஃபரன்ஸ். தென் வீக்லி ப்ரொஃபைல். வீக்லி ப்ரொஃபைல் போன வாரத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு அப்சைடில் தான் ப்ரொஃபைல் வந்து ஸ்டே ஆகுது. ஏன்னா கேப் அப் ஓப்பனிங் ஆன் மண்டே. பட் ஆனால் இந்த புவர் ஸ்ட்ரக்சர் ப்ரொஃபைலுக்கு மேலே ஒன்றும் போகலை. அப்போ ஓகேங்களா? அப்போ இந்த ப்ரொஃபைலை ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த ப்ரொஃபைலை ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த ப்ரொஃபைல் ரிப்பேர் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியுது. பார்ப்போம். ஓகே, அப்போ இந்த நடுவில் ஸ்டில் வந்து இந்த 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 மந்த் வந்து கொஞ்சம் இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இஃப் ஆக்ஷன் ஃபெயிலியராக இருந்துச்சுன்னா, ஆக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ரேலி ஆகும். ஆக்ஷன் இங்கே ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த 52,000 to 50,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத ப்ரொஃபைல் நமக்கு வந்து ஷோ பண்ணுது. ஓகேங்களா? இப்போ அதிலிருந்து பார்க்கும்போது இது பாருங்கள், போன வாரம் இது இந்த வாரம் தெரியுதுங்களா உங்களுக்கு, ஒரு டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி ஆகுதுங்களா? ஸோ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஃபர்தராக ஆக்ஷன் கண்டினியூ ஆக வேண்டும். ஓகே, ஆக்ஷன் இந்த இடத்துலேருந்து கண்டினியூ ஆக வேண்டும். கண்டினியூ ஆகலைன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ரிப்பேர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது.
ஓகேங்களா. பட் அதுக்கு என்ன ஆகணும், இந்த பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் எல்லாம் மார்க்கெட் கிளியர் பண்ணணும். ஓகேங்களா. அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக தான் இருக்கு. ஓகேங்களா. இன்னைக்கு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. இது வந்து நான் டெய்லி ப்ரொஃபைலில் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓ நிஃப்டி சிமிலர்லி லைக் தட். பட் இந்த ஹை ஒன்றும் கிளியர் பண்ண முடியல. ஓகேங்களா. மார்க்கெட் இன்சைட் ப்ரொஃபைல தான் இன்னைக்கு இருந்துச்சு. இந்த வீக்லி ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் இந்த ரேஞ்ச் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரேஞ்சாக தான் இருக்கு. இங்க பாருங்க 24,500 to 23,300 இது நல்ல ஒரு ரேஞ்சாக தான் இருக்கு. ஸோ நல்ல ஒரு பொசிஷன் ட்ரேடிங்லாம் இருக்கு, உங்களுக்கு நல்லா பண்ண முடியும். பட் ஆல் திங்ஸ் ஹேவ் டு பி ப்ராக்டிஸ். ஸோ இந்த லோவை கிளியர் ஆகிற வரைக்கும் நமக்கு என்ன பண்ணி இந்த ரிப்பேருக்கு வராது. இந்த லோவை கிளியர் பண்ணும்போது தான் இந்த ஏரியாஸோட ரிப்பேர்மெண்ட்டுக்கு மார்க்கெட் வரும், ப்ரொஃபைலில் பெல்கவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. ஸோ அதை பற்றியான சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம டீட்டெயில்டாக அப்கமிங் செஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ பி ரெடி. அதுக்கு இந்த எஜுகேஷன்ஸை முடிச்சிடுங்க. நவ் யூ கோ ஃபார் நிஃப்டி டெய்லி ப்ரொஃபைல். அப்போ நிஃப்டியோட டெய்லி ப்ரொஃபைல் உங்களுக்கு இன்னைக்கு என்னங்க பண்ணியிருக்கு, சேம் ஓவர்லேப் ப்ரொஃபைல். அப்போ ஓவர்லேப் ப்ரொஃபைல் நேத்தோடைய கான்டெக்ஸ்ட் பிரகாரம் இன்னைக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கா அப்படின்றத பார்ப்போம். நேத்தோட கான்டெக்ஸ்ட் பிரகாரம் இன்னைக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கா. நேத்தோட கான்டெக்ஸ்ட் பிரகாரம் மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நேற்று கான்டெக்ஸ்ட்ல இந்த வீக்கர் ஹையை மார்க் பண்ணியிருந்தோம். அப்புறம் இந்த புல்பேக் லோவை மார்க் பண்ணியிருந்தோம். இந்த புல்பேக் லோவை மார்க் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் இருக்கிற ரெஃபரன்ஸை பார்க் பண்ணோம். அப்புறம் இதுக்கு மேலே நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னோம். இந்த இடத்துல ரெஸ்பான்சிபிள் செல்லர் உள்ளே வந்திருப்பாங்கன்னு பேசணும். அப்போ என்னங்க, கரெக்டாக இந்த இடத்துல ஓப்பன் ஆன உடனே ஓப்பன் ஈக்குவல் டு ஹை மார்க்கெட் நல்ல லோக்கு கொண்டு வந்துட்டான். கரெக்டுங்களா. எக்ஸாக்டாக இந்த லோ கீழே போக முடியல. அகெயின் பேலன்ஸ், அந்த பேலன்ஸ் கீழே மார்க்கெட் கன்வெர்ட் ஆகி போயிருக்கணும், போகலை. ஓகேங்களா. அப்போது இந்த லோ அகெயின் ரெஸ்பான்சிவ் பையிங் ஆக்ஷன் ஆகுது. இந்த இடமும் ரெஸ்பான்சிவ் பையிங்க ஆக்ஷன் ஆகுது. அப்போது இந்த லெவலுக்கு கீழே விடாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அந்த பேலன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேலன்ஸ்லேருந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் இன்னைக்கு என்னங்க ப்ரொஃபைல் 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போது இது என்னது, பிபிஓசி. அப்போ பிபிஓசி ப்ரொஃபைலுக்கு உண்டான கேரக்டர் நாளைக்கு நடக்கும். அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. இம்மிடியேட் ரெஃபரன்ஸாக இந்த வீக்கர் ஹை இருக்கு. இந்த இடத்துல ஒரு புல் பேக் லோ இருக்கு. இந்த இடத்துல ஒரு புல் பேக் லோ உங்களுக்கு இருக்கு. தென் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு செல்லிங் டெய்ல் இருக்கு. அப்போ இந்த செல்லிங் டெய்ல் இது இந்த இடத்துக்கு மேலே கிளியர் ஆகக்கூடாது. மேபி யூ கேன் மார்க் அஸ் 24,350 300 ரேஞ்ச். 24,300 ரேஞ்சுக்கு மேலே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரக்கூடாது. ஓகேங்களா. வந்ததுன்னா இந்த ஹையை கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே. அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸாக தான் மார்க்கெட் இருக்கு. நாளைக்கு இந்த பர்டிகுலர் பிபிஓசி லைனுக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கணும். இங்கே ஓப்பன் ஆகிட்டு ஃபர்தராக ஆக்ஷன் போயிட்டு ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா நேரம் எங்கே வருவாங்க, பிபிஓசிக்கு வருவாங்க. இங்கே பிலோவில் ஓப்பன் ஆகி ஆக்ஷன் இங்கே போயிட்டு ரிட்டர்ன் வர முடியும்னா பிபிஓசிக்கு வருவாங்க. பிபிஓசிக்கு வந்த பிறகு எந்த பக்கம் டைரக்ஷன் எடுக்கிறாங்க, ரிவர்சல் டைரக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லை கிராஸ் ஓவர் பண்ணுறாங்களா அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும். கவனிச்ச பிறகு இந்த பிலோல இந்த ரெஃபரன்ஸும் அபோவில் இந்த ரெஃபரன்ஸும் உங்களுக்கு நல்ல ஒரு ரியாக்டபிள் பிளேஸாக இருக்கும். இந்த பர்டிகுலர் பிளேஸில் உங்களுக்கு ஒரு சிங்கிள் பிரிண்ட்டோ இல்லை ஓடிஎஃப்ஓ உங்களுக்கு கிடைக்கும் போது ஃபர்தர் மார்க்கெட் ரைஸ் ஆகிறதுக்கோ இல்லை ஃபால் ஆகிறதுக்கோ உங்களுக்கு சான்சஸ் இருக்கும். சிங்கிள் பிரிண்ட் இருக்கும். ஸ்டில் தட் வாட் ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் ஃபார் கண்டினியூஸ் 2 days. இதுதான் இன்னைக்கு நமக்கு கான்டெக்ட்ல கிளாரிஃபை ஆகுது நிஃப்டியில். ஓகேங்களா. பேங்க் நிஃப்டி. அப்போ பேங்க் நிஃப்டிலையும் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணப்பல என்னங்க, இந்த பர்டிகுலர் ரேலி ஹை உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கும், இந்த பர்டிகுலர் புவர் ஹைங்கிறதுல ஆக்ஷன் எடுக்கும்னு சொல்லியிருந்தோம். சேம் பிளேஸில் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, இன்னைக்கு ஆக்ஷன் டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஹையில் ஓப்பன் ஆகி பிலோ அங்கே பேங்க் நிஃப்டியில் புவர் ஹையை கிளியர் பண்ணலை. ஆனால் இங்கே என்ன பண்ணோம், புவர் ஹையை மார்க்கெட் கிளியர் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டாங்க. உள்ள வந்துட்டு இந்த டெய்லி கீழே என்ன பண்ண முடியல. அப்போ நிஃப்டி ஏன் பேலன்ஸ் ஆச்சுன்னா இங்க பேங்க் நிஃப்டி இங்க சப்போர்ட் பண்றாங்க. இந்த பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்றாங்க. அதுதான் விஷயமேங்க. ஓகேங்களா. அப்போ இன்னியோட ஹை இந்த இடத்துல டெய்ல் அவங்க கிளியர் பண்ண முடியல. இந்த டெய்ல் அப்படியே தான் உங்களுக்கு ஆக்டிவா இருக்கு. சேம் டைம் இந்த இடத்துல ஒரு ரேலி ஹை வச்சுட்டு வந்தாங்க, மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு.
இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லெட்ஜ் ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த இடத்துல உங்களுக்கு இது ஃபெயில்டு ஆக்ஷன் வந்துட்டு போன லோ. ஓகேங்களா? ஸோ இந்த இடமும் உங்களுக்கு ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்கு, இது லோ. ஸோ அப்போ என்னங்க, பேக் டு பேக் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் உங்களுக்கு ஒன் டைம் ஃப்ரேம் இல்லை. நம்ம ஆக்ஷன் இப்படி ஸ்ட்ரென்த்தாக வரவே இல்லை. ஓகேங்களா? ஆக்ஷன் வந்து ஸ்ட்ரென்த் இல்லை. பட் உங்களுக்கு என்ன ஒரு ரெஸ்பான்சிவ் பையிங்காகவே வராங்க, ஒரு இனிஷியேட்டிவ் பையிங்கே எடுக்கல. இந்த இடத்துல இருந்து அப்படி பை எடுக்கணும், இல்லை இந்த இடத்துல அது பை எடுக்கணும், இனிஷியேட்டிவ் பையிங்கே எடுக்கல. மார்னிங் என்ன பண்ணிட்டாங்க, செல்லிங் டெய்ல் வச்சு கீழே அமுச்சு விட்டாங்க. வந்த பிறகு இந்த லோலாம் என்ன பண்ணிருக்கு, உங்களுக்கு ரெஸ்பான்சிவாக ஆக்ட் பண்ணிருக்கு. இந்த டெய்ல் கிட்டே வரவே இல்லை. இந்த இடத்துல இருந்து ஒரு வாட்டி லோ வரும்போதெல்லாம் பை பண்ணலாம். ஸோ ரெஸ்பான்சிவ் பையிங்காகவே இருக்கிறாங்க, நல்ல ஒரு பேலன்ஸும் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்டெக்ட்ல நமக்கு கிளாரிட்டி ஆகுது. ஸோ அப்போ இமிடியேட் கான்டெக்ஸ்டாக பார்க்கும்போது இந்த இடத்துல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த ஹை, அப்புறம் இந்த டெய்லோட ஹை, இந்த லோ, இந்த லோ, இந்த லோ, இந்த லோ, அப்புறம் இந்த முக்கியமான ரெஃபரன்ஸ் என்ன, இந்த இடத்துல ஒரு லெட்ஜ் இருக்கு. இந்த இடத்துல வந்து நமக்கு இன்னைக்கு பிபிஓசியா மார்க்கெட் பேலன்ஸ் ஆயிருக்கு. அப்போ பிபிஓசி ரூல் அப்ளிகபிள் ஆகும். அப்போ இந்த ஹையை மார்க்கெட்டு கட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆகி ஃபர்தராக ஆக்ஷன் போகும்போது ரிஜெக்ட் வந்த பிறகு இந்த இடத்துக்கு வந்த பிறகு ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன் டைம் ஃப்ரேம் கிடைக்கும் போது இந்த இடம் உங்களுக்கு ஃபர்தர் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ பிலோவில் உங்களுக்கு வருதுன்னா இந்த லெட்ஜ் வந்து இப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த லெட்ஜில் இப்படி சப்போர்ட் எடுத்து மேலே போய் அப்படி கன்வெர்ட் ஆகும் சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னியோட பிஸ்னஸ், ஸோ பிபிஓசியும் போது என்னங்க, நல்ல பேலன்ஸ்டு ப்ரொஃபைல். அப்போ பேலன்ஸ் ப்ரொஃபைலில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, மார்க்கெட்டில் பிஸ்னஸ் இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க, பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாங்க. மோர் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இந்த இடத்துல என்ன நடக்கிறாங்க, இந்த இடத்துல உங்களுக்கு செல்லிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் செல்லிங்கை என்ன பண்ணுங்க, அப்சர்வேஷன் ஆஃப் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் அது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன, டிமாண்ட் ஸ்ட்ராங் ஆன பிறகு உங்களுக்கு அப்சைட் மூவ் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஓகே, இந்த டெய்லர் மார்க்கெட் கிளியர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு பிலோவில் ரிப்பேர் ஒர்க்லாம் ஒன்றும் இல்லை, அப்சைடில் தான் ஆப்ஷன் இருக்குது. பட் ஆப்ஷன் இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து வந்த அந்த ஆப்ஷனை இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸ்டாப் பண்ண பிறகு இன்னைக்கு பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பேலன்ஸ்க்கு அப்புறம் ஃபர்தராக உங்களுக்கு ட்ரெண்டு கண்டினியூ ஆகுதா ரிவர்சல் ஆகுதான்றது நாளைக்கு கவனிங்க. நாளைக்கு அப்படி கவனிக்கிறதுக்கு முக்கியமான ரெஃபரன்ஸாக நமக்கு என்னவே அமைஞ்சிருக்கு, பிபிஓசி ரெஃபரன்ஸே அமைஞ்சிருக்கு. அப்போ பிபிஓசியோடைய அந்த பர்டிகுலர் லேர்னிங்கை ஃபாலோ பண்ணுங்க. மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஆப்ஷன் கண்டினியூ பண்ணோம்னா நேராக ரிஜெக்ட் ஆகி பிபிஓசிக்கு வருவாங்க. பிலோவில் ஓப்பன் ஆகி ஆப்ஷனை கண்டினியூ பண்ணோம்னா நேராக பிஓசிக்கு வருவாங்க. ஓகே, வந்த பிறகு எந்த பக்கம் டைரக்ஷன் எடுக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இங்கேருந்து ரிவர்சல் எடுக்கிறாங்களா இல்லை இப் சைட் ரிவர்சல் எடுக்கிறாங்களா அப்படின்றது பார்க்கணும். ரிவர்சல் எடுத்தாங்க அப்படின்னா திரும்பவும் இந்த ஆப்ஷன், இப்போ மார்க்கெட் இங்கே மேலே போயிட்டு கீழே வந்து இங்கேருந்து இப்போ ரிவர்சல் எடுக்கிறாங்க, என்னங்க பண்ணோம், இந்த ஆப்ஷனுக்கு மேலே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா அப்போ ரிவர்சலே ஆகிட்டு அப்சைட் மூவ் போகிறாங்கன்னு அர்த்தம். சிமிலர்லி இங்கே ஆப்ஷன் ஃபெயிலியர் ஆகி வந்து இங்கேருந்து ரிவர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல கன்வர்ஷன் நடந்துச்சுன்னா உங்களுக்கு டவுன் சைட் கிளியர் ஆகும். சாரி. அப்போ இந்த பர்டிகுலர் கான்செப்டை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிளேஸ் இது பிபிஓசி. இந்த இடத்துல ஒரு லெட்ஜ் ஃபார்ம் ஆயிருக்கு, லோ 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 லோ. ஸோ ரெஸ்பான்சிவ் வந்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் ஆக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்டாப் ஆக்ஷனுக்கு அப்புறம் பேலன்ஸும் நடந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் நடக்குது. அப்போ இந்த டெவலப்மெண்ட்டை பார்க்கும்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 + 13 அது மாதிரி 25 இருக்குது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுமா கண்டினியூ ஆகுமா அப்படின்றத ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை நம்ம அப்கமிங் செஷன்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நீங்கள் இந்த லேர்னிங்லாம் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்க, கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் லேர்னிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க, நாங்கள் லேர்னிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், தட் மீன் அந்த வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், எங்களால் இப்போ கான்டெக்ஸ்ட்டை பண்ண முடியுது அப்படின்றவங்க நீங்கள் என்னுடைய கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். எஸ், லேர்னிங் கம்ப்ளீட்டட், எஸ், கான்டெக்ஸ்ட் ஏபிள் டு ப்ரிப்பேர் அப்படின்னு ஏதாவது ஒரு ஹிண்ட் வந்து என்ன பண்ணுங்க, கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்க. அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் லேர்னிங்கை நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ, ஹாப்பி ட்ரேடிங், ஆல் தி பெஸ்ட், see you on next session.